ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மினிட்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கிராஃப்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நம்ம கையால் டெக்கோர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை பார்க்குறப்பெல்லாம் நம்ம கையால் செஞ்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு அதிக செலவே கிடையாது. ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A4 கலர் சீட்டு தான். நம்ம எந்த அளவுக்கு இந்த ஃப்ளவர் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் தாள் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து இது கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர், அடுத்து ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக டேப்பு தேவைப்படும். சிசர் டேப்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் எப்போதுமே வச்சுருப்போம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இந்த ஃப்ளவர் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சீட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி பொண்ணு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கலர் சீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருட்டி சுருள் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கணும். நாங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் அந்த கலர் சீட் இருக்குல்லையா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் எடுத்திருக்கேன், க்ரீன் எடுத்திருக்கேன், அடுத்து பிளாக் எடுத்திருக்கேன். இது மூணுமே நான் காம்பினேஷன் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் கட் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஒரு சீட் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வந்துடாமல் அப்பப்போ பார்த்துக்கோங்க, கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரே அளவில் சுருட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 90%க்கு இந்த சீட்டை நம்ம ஃபஸ்ட்டு சுருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது கூடவே ஒவ்வொரு சீட்டையும் நம்ம அதுக்குள்ளே வச்சு சுருட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 சீட்டையும் ஒரே அளவில் அழகாக சுருட்டி சுருள் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு சிசர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 3 சீட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். நல்லா கட் பண்ணுற மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கேப் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஃப்ளவரோட இதழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அழகாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பொறுமையாக சென்டராக தெரிகிற அந்த கலர் சீட் இருக்கு இல்லையா அதை ரொம்ப பொறுமையாக நம்ம லைட்டாக இழுத்து விடணும். நம்ம ஒரு கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அழகாக அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக கிடைக்கும்.
இப்போ இந்த கிராஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம். நம்ம இதை கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும், அதாவது இந்த கிராஃப்ட்டை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுறவே கூடாது. அது கொஞ்சம் விட்டால் கூட மொத்தமாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக டேப் கட் பண்ணி ஒட்டி விட்டுறேன். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி டேப் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு கம்மு வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சூப்பரான, ரொம்ப கலர்ஃபுல்லான, அதிக செலவு இல்லாத கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே போலவே மீதி இருக்கிற எல்லா கலர் ஷீட்லேயும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்ததாக இதில் இன்னொரு சின்ன வேலை இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த கலர் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஈவன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்மக்கிட்ட பழைய ஃப்ளவர் வாஸ் ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. நான் வந்து பார்த்திங்கன்னா டிவி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, அடுத்து வாலில் ஏதாச்சும் நம்ம வந்து சின்னதாக குட்டி ஸ்டாண்டெலாம் வந்து மாட்டியிருப்போம். அதிலெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கிராஃப்ட் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுறதோட விட்டுறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.